ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். தமிழில் பார்த்துப்பீங்க, ஆப்ஷன் பையிங்கில் இது தெரிந்தால் எளிதாக வெற்றி பெறலாம், அது எது அப்படிதான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம ஃப்ரைடே மார்க்கெட் பற்றி பார்த்துடலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம அந்த நோட் இது பண்ணியிருக்கோம். அதை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து எப்படி அழகாக நம்ம சப்போர்ட் 1 வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்கள். ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுனால அந்த பேனிக் ஆகாமல் இருக்கணும். அதுதான் அந்த ஆப்ஷன் பையிங்கில் அன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் ஒன்று சொல்கிறது, ஒரு நம்ம ட்ரேடிங் என்ட்ரி ஆனோம்னா மேக்ஸிமம் நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுன்ட்டு. பட் அன்றைக்கி ரொம்ப நேரம் ஸ்லோவாக தான் வந்தான். என்ன ஒரே ஒரு இதுனா நம்ம ஸ்டாப் லாஸ் நோக்கி வரவே இல்லை. அதனால் நானும் ஒரு ட்ரேட் என்ட்ரி இருந்தேன், தைரியமாக பேனிக்காக இல்லாமல் தைரியமாக இருந்தேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது எவ்வளோ டிசிப்ளினாக, அதாவது நீங்கள் ஒரு 10 நாளாக நீங்கள் நான் வாட்ச் பண்ணியிருந்தாவே தெரிஞ்சிருக்கோம் எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வேணால் போய் திருப்பியும் நம்ம சேனலில் திருப்பி போய் பாருங்கள், நம்ம போஸ்ட் பண்ண பாருங்கள், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட பாருங்கள், எல்லாமே இருக்கும் டெய்லி போஸ்ட்டு. அதை போய் பாருங்கள், எப்படி ஒர்க்காக இருக்குன்னு பாருங்கள். அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி அதாவது நான் இப்போ டெய்லியும் வந்து ப்ராஃபிட் ஸ்கீம் போடுறதும், ஒரு 5000, 10,000, 50,000, 1,00,000 உங்களை காட்டுறதும், உங்களை நான் சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப ஈஸி. அது எனக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உணர்வுபூர்வமாக இது யார் புரிஞ்சு வராங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ட்ரேடிங் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். அது புரியாத வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர், ப்ராஃபிட் ஸ்கீனர்ஸ், கால்ஸு, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது சும்மா ஒரு மாதம் இல்லை ஒரு வாரம் 2 வாரம் உங்களுக்கு ப்ராஃபிட் வரலாம், ஆனால் லாங் டைமில் பார்த்தா அது லாஸ் மட்டும் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நீங்களே டைம் எடுத்து பேஷனாக இருந்து டிசிப்ளினாக இருந்து ட்ரேடு கற்றுக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் இதில் வின் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், நம்ம சப்போர்ட் லெவல் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுது என்னன்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டேன். இது 11:48 ஸ்க்ரீன்ஷாட்டு. இது பாருங்கள் 12:53க்கு மார்க்கெட் அப்படியே அரைச்சிக்கிட்டே இருந்தான். ஆனால் 3 மணிக்கு மேலே பாருங்கள் ஒரு ஸ்பைக்கு அப்படி டப்புன்னு நம்ம டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அந்த 3 மணிக்கு அச்சீவ் ஆனான்ட்டு யாருக்கா தெரியுமா? எதுக்கு இவ்வளோ பெரிய மூமெண்ட்டை கொடுத்தான்ட்டு? ஏன்னா அதுதான் காமா பிளாஸ்ட்பாங்க, காமா பிளாஸ்ட். ஏன் அப்படின்னா டியூஸ்டே மார்க்கெட் லீவு இருக்கிறது ஒரு நாள், அதாவது திங்கட்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு. ப்ரீமியம் பயங்கர இன்க்ரீஸாக இருந்தது. அப்போ அவன் ஏதோ ஒரு பக்கம் மூமெண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் ப்ரீமியத்தை ஒரு சைடு கொண்டு போக முடியும், அதாவது டிகே பண்ணி ஆவரேஜ் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த காமா பிளாஸ்ட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரீசன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ரீசன் தெரியணும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஒரு இது அப்படின்னா ட்ரேடிங்னா ஜேர்னல், அதுதான் நம்ம கண்ணாடி நான் ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான வேலிடான பாயிண்ட் அதுதான். ஏன்னா அது இல்லாமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுவும் ஆப்ஷன் பைங்கிறது ரொம்ப 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 ஆபத்தானது. சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஆப்ஷன் பைங்கிறது ரொம்ப 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 ஆபத்தானது. ஆனால் அந்த ஆபத்தில் யார் முத்தெடுக்கிறாங்களோ, அதாவது கடலுக்கு அடியில் போய் முத்தெடுக்கிறாங்களோ அவன் தான் செல்வந்தர்பாங்களே, அந்த மாதிரி தான். அந்த முத்தெடுக்கிறது அவ்வளோ ஆபத்தானது தான். ஆனால் அதை எடுக்கிறவன் தானே செல்வந்தர் ஆகிறான், ஏன்னா அதை அவ்வளோ கஷ்டப்படுறான். அதே மாதிரி தான் ஆப்ஷன் பையிங் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ கஷ்டம் இருக்கும், மன கஷ்டம். அதாவது பணம் ஒரு பக்கம் போகிறது அது வேற, நம்ம மனசு போட்டு நம்மளை ஒரு வழி பண்ணாமல் இதை விடாது. அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற தொழில் இதுதான். உலகத்திலேயே அதிக ஸ்ட்ரெஸ் இருக்க தொழில் எதுன்னு கேட்டால் என்ன கேட்டால் அந்த ஆப்ஷன் பையிங்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கு எல்லாமே பொருந்தும், அவ்வளோ இருக்கு. உங்களை நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களா இருந்தால் எல்லாருக்கும் இது நல்லா புரிஞ்சிருக்கும். பட் அதில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்ப 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 டிசிப்ளின் தேவை. அந்த டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கீம் பாருங்க, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிசிப்ளின் இன் ட்ரேடிங். ஃபர்ஸ்ட் ஸ்டிக் ட்ரேடிங் பிளான். உங்கள் ட்ரேட் பிளான் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். 2வது பாயிண்ட், அவாய்டு எமோஷனல் டிசிஷன் மேக்கிங். அதாவது மார்க்கெட் போதேன்னு என்ட்ரி ஆகக்கூடாது. மார்க்கெட் மூவே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பண்ணக்கூடாது. ரெண்டுமே இருக்கு. மார்க்கெட்டை துரத்தாதீங்க. உங்கள் இடம் வந்தால் என்ட்ரி, மிஸ் ஆயிடுச்சா விட்டுருங்க. ஓடுற ரயில் என்றைக்குமே ஓடாது, பிடிக்காதீங்க. அது ரொம்ப ஆபத்தானது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிற்கிற ரயில் தான் நம்மளுக்கு பாதுகாப்பானது. அந்த நிற்கிற ரயிலுங்கிறது நாம ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அந்த இடம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஒருவேளை போயிடுச்சா இன்னைக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு விட்டுருங்க.
இந்த மாதிரி யார் பண்றாங்களோ அவங்க தான் இந்த ட்ரேடிங், அதுவும் ஆப்ஷன் பையிங்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் கண்டிப்பா நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனா அந்த டிசிப்ளின் வேணும். மூணாவது மெயினா ப்ராக்டிஸ் இன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அது கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாருக்கும் வேணும். நாலாவது பேஷண்ட், அதுதான் இங்க எல்லாருக்கும் பிரச்சனையே. அந்த பொறுமை, அந்த பொறுமை இல்லை அப்படின்னா இங்க ஆப்ஷன் பையிங்ல வேலையே இல்லை. ஆனா ஆப்ஷன் பையிங் சார்ட் பாக்குறப்ப அந்த பொறுமைக்கு இடமே கொடுக்காது. ஏன்னா அந்த சார்ட்டே அப்படிதான் டிசைன் பண்ணிருப்பாங்க. நீ பொறுமையா இருந்தீங்கன்னா நீ காசு சம்பாதிச்சிருவ. நீ பொறுமையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த சார்ட் மேலே கீழே அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அந்த டிசைன் பண்ணதே அதுக்காக தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பேஷன், நான் இந்த இடம் வந்தா இந்த ரேஞ்ச் வந்தா மட்டும் தான் பை அண்ட் செல் பண்ணுவேன், அந்த ரேஞ்ச் வரலையா வரலைன்னா வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதை விட உங்களால, அதாவது என்ன சொல்றது, அதை விட டிசிப்ளின் எதுவுமே கிடையாது. பட் அதை பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை, அதுக்கு வருஷங்கள் ஆகும். ஏன்னா அதை நீங்க அவ்வளோ இதா இருந்து கத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்னு சொல்ல நினைச்சேன். எல்லாரும் ஆளுக்கு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கடை வைக்கிறீங்கன்னா நாளைக்கே பெரிய ஃப்ரெண்ட்ஸ். அந்த அந்த கடை வச்சு இம்ப்ரூவ் ஆகி அதுல நம்ம சின்னதா அடிப்படுவோம். திருப்பி அதுல அந்த மிஸ்டேக்லாம் சரி பண்ணி திருப்பி அடுத்தது ஒரு ஸ்டேஜ்ல போய் நிற்ப, திருப்பி அங்க கொஞ்சம் அடி வாங்குவோம். திருப்பி அந்த மிஸ்டேக்லாம் சரி பண்ணி திருப்பி தேர்ட் ஸ்டேஜுக்கு போவோம், அங்க கொஞ்சம் அடி வாங்குவோம். இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்ஷன் பைங்லையும் நம்ம பண்ண வேண்டியது. நீங்க எடுத்த உடனே அப்படியே நேரம் அந்த 1 கோடி 2 கோடி இப்போ உட்கார முடியாது. ஸ்டார்டிங்ல கண்டிப்பா லாஸை ஃபேஸ் பண்ணும். அந்த லாஸை ஃபேஸ் பண்ணி என்ன தப்பு பண்ணோம் ஜேர்னல் எழுதணும். அந்த ஜேர்னல்ல நம்ம அது கிளியரா காட்டி கொடுத்துரும். ஓ, இங்க நான் தப்பு பண்றோம், இப்படி பண்றோம், இந்த நாள் இப்படி பண்றோம், அதெல்லாம் அங்க தெரிஞ்சிடும். அதை சரி பண்ணி நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா அடுத்தது எமோஷனல் அடிவாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம ஒரு ப்ராஃபிட் கொஞ்சம் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் திமிர் வரும். அந்த திமிர்ல ஒரு லாஸ் வரும். அந்த லாஸ், ஐயோ இல்லை நான் திமிர் படக்கூடாது, நம்ம சிஸ்டத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து திருப்பி ஒரு ஸ்டேஜுக்கு போவோம். இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா ஜாம்பவான்களும் அப்படிதான் டெவலப் ஆயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே அடிபடாம வந்ததே கிடையாது. அதே மாதிரி இந்த 1% இருக்காங்கல்ல, அந்த 99%ல இருந்தா அந்த 1% வராங்க. அந்த 99% என்ன, அடிபட்டு வர்றவங்க தான் அந்த 1% வராங்க. அது நல்லா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப வேலிடான பாயிண்ட். அந்த டிசிப்ளின் இல்லைன்னா நம்ம வாய்ப்பே இல்லை இந்த ஆப்ஷன் பைங்ல. 5வது, லியர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் தான் நான் சொன்னேன். ஜேர்னல் இருந்துங்க, அதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எப்பப்பெல்லாம் எமோஷனல் தெளிவாக தெரிஞ்சிடும். கண்ணாடி மாதிரி அது கிளியராக தெரிஞ்சிடும். அது இல்லாம நம்ம இந்த அடுத்த ஆப்ஷன் பைங்ல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க எப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு சக்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க நினைச்சு அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே கண்டிப்பா உங்க மனசு மாற ஆரம்பிச்சுக்கும். நீங்க ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்க, அதோட மாற்றத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. இல்ல சார் இப்படி இருந்தேன், நான் இப்படி ட்ரை பண்றேன், இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதை விட எனக்கு சந்தோஷம் வேற எதுவுமே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் நான் நிறைய பண்ணி ஈஸியா உங்களை கவர் பண்ணிடுவேன். எனக்கு அது தேவையில்லை. உண்மையை சொல்லணும், ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். இந்த சும்மா கவர்ச்சி விளம்பரத்தை நம்பாதீங்க. யூடியூப் போனீங்கன்னா நிறைய கவர்ச்சி விளம்பரம் இருக்கு, அதை நம்பாதீங்க. ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இந்த ஆப்ஷன் பையிங்ல ரியாலிட்டி தெரியாம உள்ளேயே வராதிங்க, தயவுசே வராதிங்க. நான் எல்லாருமே நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன், எல்லாருமே கமிட்மெண்ட், அதாவது சில பல கஷ்டங்கள் கடன்கள் சில பல இதுக்காக தான் நம்ம இந்த இதுக்கே வரோம். சரி கொஞ்சம் குயிக்கா இதை பண்ணோம்னா பண்ண வரட்டு. ஆனா நீங்க அந்த கத்துக்காம நீங்க பண்றதுனால அந்த கடன்கள் அதிகம், மேலும் ப்ரெஷர். ஏற்கனவே இங்க ட்ரைனிங்ல பயங்கர ப்ரெஷர், திருப்பியும் அந்த ப்ரெஷர் சேர்ந்து திருப்பியும் மேலும் ப்ரெஷர் அதிகமாகி இது எங்க போய் முடியும் நீங்களும் வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளுக்கு தேவையில்லை. கண்டிப்பா நீங்க இந்த என்ன பொறுத்த வரைக்கும் யாரும் என்னமோ சொல்லிட்டு போறாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க டிசிப்ளினா உங்க ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உடனே கடன் அடைக்க முடியாது, ஆனா கூடிய விரைவில் அடைச்சிடலாம். அதுக்கு உதாரணம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, தாமோதரன் இருப்பாங்க, யூடியூப்ல போய் பாருங்க, சென்னையை சேர்ந்தவர். அவர் 1990 96 அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 கோடி ரூபா லாஸ் பண்ணி அவர் அப்புறம் அவர் சொன்ன கதையெல்லாம் போய் கேளுங்க, அவர் உண்மையை சொல்லியிருக்காரு.
அதுக்கப்புறம் அவர் வேற எந்த தொழிலும் செய்யல. அதுக்கு முன்னே 1000 தொழில் செஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவர் தேர்ந்தெடுத்த ஒரே தொழில் ஸ்டாக் மார்க்கெட். அதுல அவரு கொஞ்சம் கொஞ்சமா கட்டணம் நினைச்சு அப்புறம் சக்சீட் ஆகி இப்ப அவர் பெரிய ரேஞ்சில் இருக்காரு. அதுக்கு காரணம் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று பில்ட் பண்ணி டிசிப்ளின். நான் என் ஸ்ட்ராட்டஜி வந்தா ட்ரேடு, இல்லையா இல்லை, வர்றப்ப நான் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி இருக்கணும். 10 பாயிண்ட் போனோம், ஐயோ 10 பாயிண்ட் போதா நம்ம என்ட்ரின்னு போனோமா ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸ் இல்லை. எத்தனை லட்சம் கோடி எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. அது சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பெரிய ஆழ்கடல். அதுல மூழ்கிட்டீங்க, வெளியே வர முடியாது. அந்த மூழ்கி வெளியே வரவங்க எப்படின்னா அந்த டிசிப்ளினால மட்டும்தான் வெளியே வர முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப 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 வேலிடான பாயிண்ட். அப்புறம் அடுத்ததுக்கு இது பாருங்க ஸ்லைடு. இது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரு, 24 வருட தவம், 41 வயதில் சாம்பியன். வயது வெறும் எண்கள் தான். 41 வயதான பாரஸ் டோக்ரா சுமார் 8855 நாட்கள் மைதானத்தில் போராடி இன்று ஜம்மு காஷ்மீர் அணிக்காக முதல் ரஞ்சி டிராபியை வென்று கொடுத்துள்ளார். இத்தனை ஆண்டுகால கடின உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு இது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கிட்டத்தட்ட 24 வருஷத்துல அவர் எத்தனை ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைச்சு பாருங்க. ஆனா அவர் பண்ண ஒண்ணு என்ன அப்படின்னா, எக்காந்த கொண்டு இந்த ஃபீல்டை விட்டு நான் போக மாட்டேன், நான் இதுல ஒரு சாதனை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரகிளை ஒவ்வொன்றா ரெக்டிஃபை பண்ணி டிசிப்ளினா மாறி கிரிக்கெட்டுக்கு உண்டான டிசிப்ளின் போய் இப்போ அவர் சாதனை பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கு வயசு 41. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கோங்க. இது ட்ரேடிங் லைஃப்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க. நீங்க வயசுலாம் ட்ரேடிங், அதுவும் நீங்க நல்லா நம்பிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இத்தனை வயசு இருந்தால் தான் இதில் சம்பாதிக்க முடியும், அத்தனை வயசு தான் சம்பாதிக்க முடியும்னு இங்கே அந்த வேலையே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஃப்ரீடம். நீங்கள் ஒரு கரெக்டாக என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா அதிகபட்சம் 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜாலியாக இருக்கிறதோ இல்லாதோ உங்கள் கையில் தான் இருக்கு. மார்க்கெட் அதோட வேலை கரெக்டாக தான் செஞ்சிட்டு இருக்கு. நாம தான் 1000 வழியை தேடிட்டு இருக்கோம். ஒரு வழியை எடுங்க, ஒரு வழியை பின்பற்றுங்க, அந்த ஒரு வழியில மாஸ்டரா பாருங்க. இதுதான் ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ண முடியும். அது நல்லா நான் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது தெரியாம கண்டிப்பா நீ திருப்பி இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி, இப்ப நான் இந்த வீடியோ கூட எத்தனை பேர் லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணியும் தெரியாது. ஆனா இது வந்து 2 பேர், ஒரு ஆள் பார்த்து இந்த வீடியோ பின்பற்றி ஒரு ஆள் எனக்கு மாறினா கூட உண்மையிலே எனக்கு அது போதும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் எங்களுக்கு சொல்கிறதுக்கு அப்போ அதாவது இந்த யூடியூப் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு, நிறைய வீடியோஸ் இருக்குது, அவேர்னஸ் வீடியோஸ் இருக்குது. அதை பின்பற்றுங்க. அதை பின்பற்றாமல் வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி நான் சொல்கிறேன், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் லைஃப் நல்லா இருக்கணும் தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ட்ரேடிங் லைஃப்பில் நம்ம எல்லாரும், அதுவும் சவுத் இந்தியா, என்னை பொறுத்த தமிழ்நாடு மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி இதில் வராங்க. ஆனால் என்ன, அவங்களுக்கு கைடன்ஸ், அதாவது இந்த டிசிப்ளின் சைக்காலஜி சொல்லித்தர அளவுக்கு இந்த சரியான கைடன்ஸ் இல்லைங்கிறத என்னுடைய பெரும் வருத்தமே. பார்க்கலாம் எதிர்காலத்தில் நாம அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன விதை தான் இது. அதுக்கு இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ ரீச் பண்ணுறீங்களோ அது அவ்வளோ மாறும். நாமளும் அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அடுத்த இதுக்கு சப்போர்ட் பண்ண நாமளும் ரெடியாக இருப்போம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுதான், இந்த வீடியோவை நல்லா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ ரீச் ஆகும். ரீச் ஆச்சுன்னா எனக்கும் அதாவது உங்களை மாதிரி உங்களுக்கும் நான் ஃப்ரீயாக சொல்லி தந்து நல்லா டெவலப் பண்ணி என்னால் ஒரு 2 குடும்பம், ஒரு குடும்பம் லாஸ்ட்லேருந்து வந்து ஐயோ இது இப்படி தான் பண்ணணும்னு நினச்சி அவங்க ப்ராஃபிட் பண்ணி அந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் அது போதும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது போதும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? போதும் ஃப்ரெண்ட்ஸ், அது இருந்தால் நம்மளுக்கு போதும். அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் ஆப்ஷன் பைங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் முடிந்தால் முடியாது இல்லை, கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக இதை விட இந்த எந்த தொழிலும் இவ்வளோ லாபத்தை கொடுக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு எல்லா நாளும் எல்லா இதுவும் ஒரே மாதிரி கொடுத்துட்டே இருக்காது. அதுக்கு தேவை டிசிப்ளின், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பேக் டெஸ்ட். அந்த பேக் டெஸ்ட்டுங்கிறது எவ்வளோ வேலைடுன்னு நீங்கள் போய் பண்ணி பாருங்கள், அப்போ புரியும். அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நான் இன்னும் சொல்கிறேன், இதுக்கு வயசுலாம் இல்லை. நம்ம படுத்துட்டு கண்ணும் கையும் வேலை செஞ்சால் போதும். வேறு எதுவுமே நம்மளுக்கு வேலை செய்ய தேவையில்லை. இதில் சம்பாதிச்சிட்டே இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும்.
கண்ணும் கையும், இதுதான் முக்கியம். அதை வேலை செஞ்சாவே போதும், நம்ம இதில் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். அதுக்கு நம்ம டிசிப்ளின். ஒரு இடத்துல போய் நம்ம வேலை செஞ்சு 10 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறத, ஒரு மாதம் சம்பாதிக்கிறத இதை ஒரு 2 நாளாக சம்பாதிச்சிடலாம். அது உண்மைதான். ஆனால் அதை டிசிப்ளினாக செய்யணும். அது ரொம்ப அதை மறந்துடுறீங்க. ஆனால் 2 நாள்லாம் சம்பாதிச்சிடலாங்கிற வார்த்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அது அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். டிசிப்ளின் எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் இங்கே முக்கியமான வேலையே. அதுதான் நம்மளை எதிரியாகவும் நண்பனாகவும் ஆக்குறது. அந்த ஒரே விஷயம் தான். அதை நினச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லென்த் ஆச்சு. அந்த லென்த்தாக இருந்தாலும் இது ஒர்த்தான வீடியோன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கமெண்ட்டுக்காக எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறையா ரீச் ஆகட்டும். அவேர்னஸ்க்காக எடுத்துக்கோங்க. ஒரு அவேர்னஸ், ஒரு ஃபேமிலி நம்மளால் மாறுது திருந்துது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த புண்ணியம் எவ்வளவோ இருக்கும் நம்மளுக்கு. அது உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில. அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நாளைக்கு நம்ம லெவல்ஸ் அப்டேட் ஆகிடும். பாய்.